அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் தலைகால் புரியாமல் ஆடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை அப்படித்தான் ஆகிவிடுகிறது. இந்த காரியம் நம்முடைய தலையீட்டால் தான் நடந்தது, நாம் முயற்சி செய்ததால் தான் இதை வெற்றிகரமாக சாதிக்க முடிந்தது, அல்லது இன்னாருடைய முயற்சியால் தான் இந்த வேலை முடிந்தது என்பது போன்ற எண்ணங்கள் மனித மனதில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் ஒரு அழகிய வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறான். மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கேட்டால் அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள் என்பது அந்த வழிகாட்டுதலாகும். அதாவது அல்லாஹு பெரியவன், அல்லாஹுவுக்கு முன்பாக இந்த மகிழ்ச்சிக்கு காரணமான யாரும் பெரியவர்கள் இல்லை, எந்த திறமையும் பெரியது அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வாறு காரணம் சொல்லப்படாவிட்டாலும் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கும் பொழுது நாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்ல வேண்டும் என்ற வாசகமே நமக்கு இதை உணர்த்துகிறது. எனவே எப்படிப்பட்ட சந்தோஷமான தகவல்கள் நமக்கு கிடைத்தாலும் உடனே நாம் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். இதுவே மார்க்கத்தின் வழிகாட்டுதல். இதை புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 3348வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.